வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடு கட்டணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முதல்ல போர் போடுறதுலேருந்து துவங்குவாங்க. போர் போடணும், ஆனால் எவ்வளோ செலவாகும் தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் போர் போடுறதுலேருந்து என்ன சப்மர்ஜிபிள் மோட்டர் பம்ப் வாங்கணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், வாட்டர் பாயிண்ட்டை எப்படி தெளிவாக கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற எல்லாத்தையும் துல்லியமாக இந்த வீடியோவில் நாங்கள் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டேக் ஜெய் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்தால் எங்களால் இன்னும் நிறையா பயனுள்ள வீடியோவை பகிர்ந்துக்க முடியும். போர் போடுறதுக்கு முன்னாடி நீர் ஊற்று, அதாவது வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்குறதுக்கு உங்கள் லேண்டு கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். அதில் புல் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருந்ததுன்னா ஊற்று கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேண்டு ஃபுல்லாக நடந்து பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஈசானி மூலையில் தான் தண்ணி இருக்கும், அங்கே தான் போர் போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எப்போதுமே அது மாதிரி அமையாதுங்க. ஒவ்வொரு லேண்டை பொறுத்து இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஜேசிபியை வச்சு க்ளீன் பண்ணுறது, இன்னொன்று மேனுவலாக இந்த புல்லெல்லாம் எடுத்து விடுறது. மேனுவலாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு காசு கம்மி, ஒரு 1000 ரூபாயில் முடிச்சிடலாம் ஒரு 1500 சதுரடி லேண்டுக்கு. ஆனால் சீக்கிரமாகவே புல் வளர்ந்துடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பேஸ்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா திரும்ப ஜேசிபியை கூப்பிட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்காக ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் வாங்கிப்பாங்க. ஆனால் நீட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். தண்ணியோட ஊற்று கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது வாட்டர் பாயிண்ட் இல்லை வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நவீன முறைப்படி ஜியோ சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சேட்டலைட் மூலமாக நம்ம வாட்டர் பெட் எங்கே இருக்குது, வாட்டர் பெட்டில் எவ்வளோ அடியில் தண்ணி வரும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கிற ஒரு முறை. இதுக்கு செலவு ஆனால் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் செலவாகுது. அதனால் நான் இந்த முறைக்கு போகல. இன்னொன்று நம்ம பாரம்பரிய முறைப்படி இந்த தேங்காய் குச்சி அப்புறம் இந்த கீ செயினை வச்சு கண்டுபிடிக்கிறது. 1500 ரூபாய் எனக்கு சார்ஜ் பண்ணார். இப்போ 2 பேர் வராங்க. ஒருத்தர் தேங்காய் வச்சு நம்ம லேண்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. இன்னொருத்தர் குச்சி இல்லைன்னா செயினை வச்சு செக் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒரே இடத்துல தான் எனக்கு பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்து அதில் ஒரு பெரிய கம்பி மாதிரி ஒன்று நட்டு வச்சுருவாங்க, அந்த பாயிண்ட் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் இருந்திருப்பாங்க. போர் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். போர் போடுறதுக்கு இவ்வளோ தான் கரெக்டாக செலவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு எஸ்டிமேட் போட முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கணுன்னா ஒரு கடைக்கு போகிறீங்க, 20,000 கொடுக்குறீங்க, வாங்கிட்டு வீட்டில் மாட்டிடுறீங்க. ஆனால் போர் போடுறது அப்படி கிடையாது. அந்த பூமியோட தன்மை, அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இந்த போர் சார்ஜஸ் மாறும். இப்போ போருக்கு என்னென்ன வகையான செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம். முதல்ல டெப்த், அதாவது எவ்வளோ அடிக்கு நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு. இப்போ 1லேருந்து 300 அடிக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வகையான செலவு. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 அடியிலே தண்ணி வந்துடும். ஸோ அவங்களுக்கு செலவு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த பதிவில் நம்ம 1100 அடிக்கு போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற காஸ்ட் ஸ்ப்ளிட்டப்பை பார்க்க போகிறோம். 2வது கேசிங் பைப். போர்லாம் உள்ளே இறக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கேசிங் பைப்னு ஒன்று போடுவாங்க. அது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஒன்றா கேசிங் பைப் போடணும், இல்லைன்னா எம்எஸ் பைப் போடணும், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் போடணும். எதுக்கு இந்த பைப் போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு 2 வகையான ராக் இருக்குது. கீழே போக போக ஹார்ட் ராக், சாஃப்ட் ராக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 அடியிலே ஹார்ட் ராக் வந்துடும். ஆனால் சிலருக்கு 60 அடி போனால் தான் ஹார்ட் ராக் வரும். ஏன் ஹார்ட் ராக் வரைக்கும் இந்த பைப் போடணும் அப்படின்னா, இப்போ சாஃப்ட் ராக் இருந்ததுன்னா என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் நிறையா ப்ரெஷரில் அது உங்கள் போரை மூடிடும். ஆனால் ஹார்ட் ராக்குங்கிறது அப்படி கிடையாது. அது எப்போதுமே உங்கள் போரை மூடாது. அதனால் ஹார்ட் ராக் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டோட நிலப்பகுதியிலேருந்து அந்த ஹார்ட் ராக் வரைக்கும் நீங்கள் இந்த கேசிங் பைப்பை இறக்கி ஆகணும். எம்எஸ் பைப் போடுறேன் அப்படிம்பாங்க. எம்எஸ் பைப்புக்கு தயவுசெய்து போயிடாதீங்க. எம்எஸ் பைப் போட்டால் என்ன ஆகும், தண்ணி இரும்பில் கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிக்க ஆரம்பித்து அந்த தண்ணி தான் குடிக்க வேண்டியதாக இருக்கும். எரெக்ஷன் சார்ஜ், ஹோஸ் பைப் சார்ஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் போடுறப்ப தேவைப்படாது. நீங்கள் எம்எஸ் பைப் போனீங்கன்னா அதில் வெல்டிங் சார்ஜஸ் வரும், காலர்ஸை ஆட் பண்ணுற சார்ஜஸ் வரும். அதனால் எம்எஸ் பைப்பை தவிர்க்கவும். அடுத்தது கேப். நீங்கள் போர்லாம் போட்டு முடித்தோடனே உங்களுக்கு 1 வாரம் கழித்து தான் நீங்கள் மோட்டரை இறக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் தண்ணி எவ்வளோ ஊறுதுன்னு நமக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த இடம் ஓப்பனாக இருக்கக்கூடாது. இந்த ஆழ்துணை கிணறு ஓப்பனாக இருந்தது அப்படின்னா நிறையா குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க. தேவையில்லாத சில சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஒரு தொப்பி மாதிரி போட்டு மூடிடுவாங்க. அதை யாராலையும் திறக்க முடியாது. இந்த போர் ஒரு இடத்துலேருந்து உங்கள் லேண்டுக்கு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், அதில் டீசல் சார்ஜஸ் அது இதுன்னு வந்துடும். அடுத்தது அவங்க வேலை பண்ணுறவங்க
எப்படியும் ஒரு 1100 அடி போடுறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கான சாப்பாடு செலவு, அது இதுன்னு செலவு, அப்புறம் அதர் சார்ஜஸ், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சிட்டியில் போர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு பக்கத்துலேயே வந்து நிறையா வீடுகள்லாம் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் போர் போடுறப்ப வர தூசிலாம் அவங்க வீட்டுக்குள்ளார போகும். அது போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, போர்க்காரங்க வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஒரு அடிக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. 10 ரூபா 12 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புழுதி நிறையா வராது. இல்லைனா உங்களை பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரொம்ப தூரத்தில் ஒரு லேண்டில் வந்து போடுறீங்க, அங்கே பக்கத்தில் யாரும் நெய்பர்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து மிச்சமாகும். அதனால் இந்த அதர் சார்ஜஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போர் போடுறதுக்கான டெப்த்து காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்ப்போம். 300 அடிக்கு ஒரு அடிக்கு 80 ரூபா மேனி 24,000 ரூபா செலவாகும். அடுத்தது நீங்கள் 301லேருந்து 400 அடிக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு அடிக்கு 90 ரூபா வீதம் 9,000 ரூபா செலவாகும். ஒருத்தர் 400 அடி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த செலவு மட்டும் பார்த்திங்கன்னா 24,000 + 9,000 உங்களுக்கு 33,000 வந்துடும். ஆனால் நாம் 1,100 அடிக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது 401லேருந்து 500 அடி அப்படிங்கிறதுல ஒரு அடிக்கு 100 ரூபா வீதம் 10,000 ரூபா செலவாகுது. 501லேருந்து 600 அடி அப்படிங்கிறதுல ஒரு அடிக்கு 120 ரூபா மேனி 12,000 ரூபா செலவாகுதுங்க. 601 அடியிலேருந்து 700 அடிக்கு இதோட காஸ்ட் மாறும். ஒரு அடிக்கு 140 ரூபா ஆகுதுங்க. 14,000 ரூபா செலவாகுது இதுக்கு. அடுத்தது 701லேருந்து 800 அடிக்கு ஒரு அடிக்கு 170 ரூபா மேனி 17,000 ரூபா செலவாகுது. 801லேருந்து 900 அடிக்கு ஒரு அடிக்கு 200 ரூபா மேனி 20,000 ரூபாவும். 901லேருந்து 1000 அடிக்கு ஒரு அடிக்கு 250 ரூபா மேனி 25,000வும். 1001லேருந்து 1100க்கு ஒரு அடிக்கு 350 ரூபா மீதம் 35,000வும் செலவாகுதுங்க. இந்த கேப் பற்றி நாம் சொன்னோம். அதுக்கு வந்து 300 ரூபா ஃபிக்ஸட் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் 1,500, மீல்ஸ்க்கு 1,500. நாங்கள் சிட்டியில் போடல, வெளில தான் போட்டோம். அதனால் அதர் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. மொத்தமாக உங்களுக்கு 2,13,000 ரூபா வருது. இப்போ ஒரு சப்மர்ஜிபிள் மோட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாலேஷனில் என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல மோட்டர் பம்ப்பு எவ்வளோ ஹெச்பி அப்படிங்கிறத பொறுத்து அதோட காஸ்ட் மாறும். ஹெச்பி கம்மியாக இருந்ததுன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருந்ததுன்னா காஸ்ட் ஜாஸ்தியாக போகும். எவ்வளோ ஹெச்பி தேவைப்படும் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ டெப்த்துக்கு வந்து போட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1,141 அடிக்கு வந்து போர் போட்டோம். ஆனால் அதில் ஒரு 141 அடியை விட்டுட்டு 1000 அடிக்கு மட்டும்தான் பம்பை இறக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப ஒரு 1000 அடிக்கு என்ன தேவையோ அதுக்கான ஹெச்பி மோட்டர் மட்டும்தான் நாங்கள் வாங்குகிறோம். உங்களுக்கு ஸ்டேஜ்ன்னு இருக்கும். ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா 20 அடி, அப்போ 50 ஸ்டேஜ்னா 1000 அடி. சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 500 அடிக்கு தான் இறக்குறாரு அப்படின்னா அவருக்கு 25 ஸ்டேஜே போதுமானது. அதே மாதிரி ஹெச்பி வந்து அவருக்கு ஒரு 3 ஹெச்பி இருந்தால் போதும். சரி, அடுத்தது வந்து பேனல் போர்டுங்கிறது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் போர் போடுறப்ப எவ்வளோ வோல்டேஜில் ஓடுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு தேவைப்படும்? இப்போ கம்மியான வோல்டேஜ் இருந்ததுன்னா போர் வந்து எடுக்காது. அந்த நேரத்தில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு, ஓகே இது வந்து போரில் பிரச்சனை இல்லை, வோல்டேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். சில நேரத்தில் போர் ஸ்டார்ட் ஆகாமல் போகும். அப்போ அது ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும். அந்த எரர் மெசேஜ் வந்து ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் அடுத்தது வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக இந்த பேனல் போர்டு வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது. அதில் டிஜிட்டல் அனலாக்னு இருக்குது. டிஜிட்டல் வாங்குறது பெட்டர். மூணாவது யூபிவிசி பைப். இப்போ நீங்கள் மோட்டர் பம்பை கீழே இறக்குறீங்க, ஒரு 1000 அடிக்கு போகுது. ஆனால் தண்ணியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கீழேருந்து பம்பால் தள்ளி விட முடியாது. அதுக்கு ஒரு பைப் தேவை. அந்த பைப் மூலமாக தான் மேலே உங்களுக்கு 1000 அடி ட்ராவல் பண்ணி வரும். மோட்டர் பம்ப் வந்து தண்ணியை சுற்றுறப்ப அதோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஹார்ட் ஒரு பைப் போடணும். ஹெச்ன்னு சொல்லுவாங்க இதை. நடுவில் தண்ணி போகிறப்ப அதுக்கு ஒரு சாஃப்ட் பைப் இருந்தாலே போதும். அதை வந்து எஸ்ன்னு நோட்டேஷன் கொடுப்பாங்க. அடுத்தது அடாப்டர். இப்போ நீங்கள் போருக்கு ஒரு பவர் சப்ளை தேவை. அந்த பவர் சப்ளை உங்களோட ஷெட்டுலேருந்து வரணும். அந்த ஷெட்டுலேருந்து கேபிள் மூலமாக நீங்கள் போருக்கு கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன ஆகும், அந்த கேபிளோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து
நீங்கள் நைட் தூங்குகிற டைமோ இல்லை ஆட்கள் இல்லாத டைம்லையோ அந்த கேபிள் வந்து திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடாப்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த அடாப்டர் இருந்ததுன்னா கேபிளை நீங்கள் கழட்டி உங்கள் ஷெட்டுக்குள்ளார பூட்டி வச்சுக்கலாம். இது தேவைன்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்தது கேப்பு, கிளாம்ப், ஜிஐ பெண்டுங்கிறது இந்த போர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான உபகரணங்கள். அது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் வரும். அடுத்தது டர்ஃப் ரோப், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது கனடாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது எதுக்கு தேவைப்படும்னா, உங்கள் சப்மர்ஜிபிள் மோட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை, மோட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அவங்க இந்த டர்ஃப் ரோப்பை வச்சு தான் லிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஒவ்வொரு பைப்பியாக எடுத்து கடைசியில் மோட்டர் பம்பை எடுக்க முடியும். அடுத்தது அக்வாடெக்ஸ் கேபிள். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கேபிள். நார்மலாக ஒரு 4 mm வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா தண்ணி கடியில் போய் அதை உட்கார போகுது. அடுத்த மற்ற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் கிட் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான உபகரணங்கள். சரி, இதோட செலவு எவ்வளோங்கிறது பார்ப்போம். 5 HP 50 ஸ்டேஜ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 49,000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. இந்த பேனல் போர்டு மட்டும் உங்களுக்கு 6,500 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த UPVC பைப் நான் வந்து 30 ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்டும் 70 ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 10 அடி. ஸோ 100 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 அடி வரும். ஸோ அதுக்கு மட்டும் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய் இருக்குது இந்த பைப்புக்கு மட்டும். அதுக்கப்புறம் அடாப்டர் செட் 1500. இந்த கேப்பு, கிளாம்ப்பு அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2,800 ரூபாவும். டர்ஃப் ரோப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாவும். கேபிள், எலக்ட்ரிக்கல் கேபிள் வந்து ஒரு மீட்டருக்கு 127 ரூபாய். அப்போ உங்களுக்கு 315 மீட்டர். ஒரு மீட்டருங்கிறது 3 அடின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 1000 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் கேபிளுக்கு மட்டும் செலவாகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிட்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் 1,500. ஸோ மொத்தமாக 1,29,000 ரூபாய். அது 1,500 அடிக்கு போடணும் அப்படின்னா. நான் ஏன் ஒரு 1,800 அடி அப்படிங்கிறத காமிச்சேன்னா, எல்லாருக்கும் வந்து தண்ணி 300 அடி 400 அடிலாம் வராதுங்க. சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் 1,100 அடி வரைக்கும் போகும். அதனால தான் ஒஸ்ட் கேஸில் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஒரு 1,500. அதுக்கப்புறம் வந்து போருக்கு செலவு 2,10,000. அதுக்கப்புறம் இது ஒரு 1,69,000. மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 3.25 அந்த மாதிரி செலவு மேக்ஸிமம் வரும். உங்களுக்கு லக் இருந்ததுன்னா ஒரு 1,4 லட்சத்துலேயே நீங்கள் வந்து இந்த எல்லா வேலையும் முடிச்சிடலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.